மக்களே இப்போ என்னென்னா அந்த பேடிஎம் ஓப்பன் பண்ணாலே நீங்கள் காசு பே பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட் வரும். எதுனா லிங்க் யுவர் மொபைல் நம்பர் டு ரிசீவ் மணி இன்ஸ்டன்ட்லி ஃப்ரம் எனி யூபிஐ ஆப் ஆன் பேடிஎம். ஓகே, இது என்னென்னா வேறு எந்த யூபிஐ ஆப்லேருந்து பே பண்ணாலும் இதுக்கு வந்து காசு வந்துடும். ஆக்சுவலாக வந்து நம்ம அந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணோம்னா அப்படி நடக்கும். இன்னொன்று யூபிஐ நம்பரை நம்ம மொபைல் நம்பரை யூபிஐ நம்பர்னு வச்சுக்குவோம். ஓகேவா? அது வந்து எந்த ஆப்பில் யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஆப்புக்கு வந்து அது போயிடும். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து ஜிபேயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இதில் யூஸ் பண்ணேன்னா இதுக்கு மாறிடும். இதுதாங்க, இதுக்கு வந்து அவங்க மாற்ற சொல்கிறாங்க. ஓகேவா? ப்ரொசீஜர் கொடுத்தோன்னா இப்போ உள்ளார வருதா, உள்ளே வந்தது ரிசீவ் மணி ஃப்ரம் எனி யூபிஐ ஆப் ஆன் யுவர் மொபைல் நம்பர். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எதில் இருக்குன்னு அதில் காமிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ நான் அதை மாற்றினேன்னா இங்கே வந்து ஆர்பிஎல் பேங்க் இருக்குது, அதுக்கு மாறிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் எஸ் லெட்ஸ் கோ அகட்டு கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் மாற்றிடுச்சு, முடிஞ்சது கதை. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்பிஎல் பேங்க்னு அதில் இருக்குது, அதுக்கு இது மாறிடும். இப்போ அவ்வளோதான். இனிமேல் வந்து காசு போட்டாக்க அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு போகாது. இப்போக்கி வந்து இந்த ஆர்பிஎல் பேங்க் தான் நான் இதில் லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரெசிவ் அக்கௌண்ட்டை வச்சுருக்கேன் பேடிஎம்மில். அப்போ அதனால் வந்து இந்த மொபைல் நம்பருக்கு யார் அனுப்பினாலும் இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த ஆர்பிஎல் பேங்க் போயிடும். முன்னாடி வந்து எஸ்பிஐக்கு போயிட்டு இருந்தது, இப்போ ஆர்பிஎல் பேங்க்ங்கிறது வருங்க. அதுதான். இதே மாதிரி உங்களுக்கு வந்து வந்ததுன்னா நீங்கள் அப்புறம் கோஆகட்னு கொடுத்தீங்கன்னா முடிஞ்சிடும் பார்த்துங்க. அதை கொடுக்காதீங்க வேணாம்னா. வேணும்னா மாற்றிக்கிங்க, வேணும்னா கொடுத்துங்க அந்த மாதிரி. ஓகே மக்களே, நன்றி. இது எதுலன்னா பேடிஎம்மில் தான் இந்த அலர்ட் வரும். இது தேவைப்பட்டால் மாற்றிங்க, இல்லைன்னா விட்ருங்க அதை. ஓகேவா? நன்றி.